نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأصدق الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சூரியன் உதிக்கும் தினங்களில் சிறந்த தினமாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் நம்ம எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அல்லாஹ்வுடைய எல்லா புகழும் அவனது சாந்தியும் மற்ற கருணையும் ஈருலகுக்கும் அற்புடையாக்கப்பட்ட உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நபியின் வழியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்னென்று நின்றுள்ளோருமாகும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவாகவே இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் வறுமை நிலையும் ஏழ்மையான சந்தர்ப்பமும் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்பதில் அந்த வறுமையையும் ஏழ்மையையும் அதிகம் வெறுக்கக்கூடியவனாகவே மனிதன் இருக்கின்றார். ஒரு செல்வந்தனாக வாழக்கூடியவன் தன்னுடைய செல்வம் குறைந்து விடக்கூடாது என்று அச்சப்படக்கூடியவனாக இருக்கின்றார். செல்வத்தில் நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தனது செல்வத்தை மென்மேலும் பெருக்கிக் கொள்வதற்கான வழிகளை தேடுகின்றார். வறுமை நிலையில செல்வத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தனது ஏழ்மை நிலையை போக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இப்படி அனைத்து தரப்பு மக்களை எடுத்துக்கொண்டாலும் ஏழ்மை மற்றும் வறுமையை ஒரு சாபமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக மக்கள் கருதுகின்றார்கள். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பயம், இந்த அச்சம், செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணம், அல்லாஹ்விடம் யார் சவால் விட்டவனாக சுவனத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டானோ அந்த ஷைத்தான் மனிதர்களிடம் செல்வத்தை பற்றியான ஆசையையும் வறுமை பற்றியான பயத்தையும் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் போடுகின்றார். இறைவன் திருமறையில சொல்லி காட்டும் போது ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை பற்றி பயமுறுத்துகின்றான். அவன் வெட்கக்கேடானதை உங்களுக்கு தூண்டுகின்றான். ஷைத்தானுடைய அடிப்படையான செயல் வறுமையை பற்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் உள்ளத்தில் ஒரு பயத்தை போடும் போது அனைத்து தரப்பு மக்களும் எதை கருதுவார்கள் என்று சொன்னால், வறுமையை, ஏழ்மையை ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னை ஏன் இறைவன் இப்படி சோதிக்கின்றான்? எவ்வளவோ தீயவர்கள், எவ்வளவோ கெட்டவர்களிடம் செல்வம் குவிந்து கிடக்கின்றதே, நான் ஐவேளை தொழுகின்றேனே, இறைவனுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருக்கிறேனே, நான் எந்தவித தீய செயல்களில் ஈடுபடுவதில்லையே, எனக்கு ஏன் இப்படி சோதிக்கின்றான் என்று மனிதன்
இன்னொரு பக்கம் இந்த செல்வத்தின் மீதான ஆசை ஒவ்வொரு மனிதனையும் தீயவற்றை அல்லாஹ் சொல்லும் போது வெற்றிக்கேடானவற்றை செய்தான் உங்களுக்கு தூண்டுகின்றான் என்று சொல்லிவிட்டு, அந்த வெட்கக்கேடானது என்று சொன்னா எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள், அனைத்து தீய பழக்க வழக்கங்கள் இதனுடைய பட்டியலில் வந்துடும். வரதட்சணை வாங்குறது எதற்காக வரதட்சணை வாங்குறான்? செல்வத்தை தெரிஞ்சுக்கணும். நீ உன் பையனை படிக்க வைத்திருக்கிறாய், அதற்கு பெரிய முதலீடு கொடுத்திருக்கிறாய். அப்ப அந்த முதலீடு உனக்கு இழப்பு தானே. அப்ப அதனுடைய லாபம் எங்கிருந்து பெறுவது? மணப்பெண் வீட்டுல தானே பெற முடியும். வரதட்சணை வாங்கிக்க. உன்னுடைய தொழிலை பெருக்குவதற்கு வட்டியை வாங்கிக்க, கொள்ளையடித்துக்க, மோசடி செய், பொய் சொல், அமானிதத்தை முழுக்க முழுக்க பேணாமல் அதை அபகரிக்கக்கூடியவனாக இரு. இப்படி செய்தான் வறுமை பற்றியான ஒரு அச்சத்தை போட்டு வெட்கக்கேடான காரியங்கள் என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் செய்ய தூண்டுவான். இதுதான் ஷைத்தானின் அடிப்படையான குணம். ஷைத்தான் மனிதர்களுக்கு தூண்டக்கூடிய வெட்கக்கேடான செயல்கள் அனைத்தும் பெரும்பான்மையான காரணங்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு போர் தொடுக்கின்றார் என்று சொன்னால் இதனுடைய அடிப்படை காரணமாக பொருளாதாரமாக தான் இருக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சொத்துக்களை அபகரிக்கின்றார் என்று சொன்னால் இதற்கு காரணம் பொருளாதாரம் தான். ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளன் அந்த மக்களின் செல்வத்தை சுரண்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் இதற்கு காரணம் பொருளாதாரம் தான். அப்ப அடிப்படை எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்துதான் ஒரு மனிதன் அனைத்து வெட்கக்கேடான காரியங்களை செய்கிறான். மனிதர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. என்ன நமக்கு பொருளாதாரம் கம்மியா இருக்கு, அவனுக்கு ஏன் அதிகமா இருக்கிறது? இப்போ ஒருவேளை அல்லாஹ் அனைத்து மனிதர்களுக்கும் ஒருமித்த நிலையில அனைத்து மக்களுக்கும் சமமான நிலையில் ஒரு பொருளாதாரத்தை வழங்கிவிட்டால் இந்த உலகம் இயங்குமா? இது எல்லாத்துலயும் $1,000,000 கணக்கில் அவனுடைய வங்கி கணக்கில் இருப்பு இருக்கிறது என்று சொன்னால் யார் அவனுக்கு பணிவிடை செய்வார்? யார் தொழில் செய்ய உதவுவார்? யார் விவசாயம் செய்வதற்கு வயல்வெளியில் இறங்குவார்? யார் அவனுக்கு தேவையான கட்டிட வேலை யார் செய்து கொடுப்பார்? அப்ப இறைவன் சமநிலையாக இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதருக்கு செல்வத்தை அதிகமாக வழங்கியிருக்கிறான், ஒரு மனிதனுக்கு செல்வத்தை குறைத்து வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹு யர்சுது ரிஸ்க். அல்லாஹ் தான் நாடியவருக்கு செல்வத்தை அதிகமாக வழங்கியிருக்கிறான். லிமன் யஷாஉ யக்திர், தான் நாடியவருக்கு குறைத்தும் வழங்கியிருக்கிறான். அவன் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமநிலையாக வழங்கப்பட்டால் இந்த உலகத்தின் சமநிலை கெட்டுவிடும். இந்த உலகத்துடைய வேலைப்பாடுகள், உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தனித்து விடப்படும். அப்ப இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் சில மனிதர்களுக்கு உயர்த்து வழங்கப்படும், சில மனிதர்களுக்கு குறைத்து வழங்கப்படும். சரி, அவனுக்கு உயர வழங்கப்பட்டிருக்கிறது, அதிகமா வழங்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஏன் குறைய வழங்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் அதையும் தவிர திருமறையில சொல்லி காட்டுகின்றான். சிலருக்கு நம்ம செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறோம், சில நபர்களுக்கு செல்வத்தை எடுத்து சோதிக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அதில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏராளமான மக்கள் தொகையில அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் மூமின்கள், முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ இஸ்தராவு மினல் முஃமினீன, இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து அல்லாஹ் 2 பொருட்களை வாங்கிக் கொள்கின்றான். ஒன்று அன்புசையும் அம்வாலகும், ஒன்று அந்த இறை நம்பிக்கையாளர்கள் உயிர்கள், இன்னொன்று அந்த இறை நம்பிக்கையாளரிடமிருந்து பெற வேண்டிய அவரிடம் இருக்கக்கூடிய செல்வம். இந்த 2ஐயும் நான் விலைக்கு வாங்கி கொண்டு அதற்கு பகரமாக ஒன்று கொடுக்கிறேன். அன்னலகுல் ஜன்னா, இதற்கு பகரமாக அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறேன். சொர்க்கத்தை கொடுக்கிறேன். இதற்கு பகரமா இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரிடமிருந்து நான் 2ஐ பெற்றுக் கொள்கின்றேன், விலைக்கு வாங்கி கொள்றேன்னு அல்லாஹ் சொல்றோம். நீ நம்ம பாப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய பெரும் பணக்காரர்கள், அம்பானி, அதானி, இவன்லாம் எவ்வளவு கொள்ளை அடிக்கிறான். இவன்கிட்ட கொஞ்சமாக மார்க்கம் இருக்குதா?
எனக்கு கம்மியா வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம ஒரு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், நம்மிடமிருந்து உயிரை வாங்கிக்கிறான், செல்வத்தை வாங்கிக்கிறான், அது மேல சுவனத்தை தர அவனுக்கு கிடைக்காத பாக்கியம் கோடி கணக்குல இந்த உலகம் முழுக்க அவன் சொத்து இருந்தாலும் சுவனத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடமில்லை என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளி. அல்லாஹ் அதுக்கு பகரமா என்ற சொர்க்கத்தை தரன்னு இருக்கானே. அப்ப இதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் நமக்கு செல்வம் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படக்கூடாது, நமக்கு வறுமை இருக்கிறது என்று ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வரார். சால் யார சொல்ல, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க, இப்ப நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றாய் என்று சொன்னால் உனக்கு கடுமையான சோதனை வரும். எப்படிப்பட்ட சோதனை? ஒரு பெரும் மலையிலிருந்து, மலை உச்சியிலிருந்து பெருக்கெடுத்து வரக்கூடிய வெள்ளம் போன்று உனக்கு சோதனை வரும். அந்த சோதனை உயிர்களை வாங்கியும் இருக்கலாம், செல்வத்தை சேதப்படுத்தியும் இருக்கலாம், கடுமையான உடல் உபாதைகள் மூலமான சோதனை, எல்லா விதமான சோதனை இருக்கலாம். அந்த சோதனையெல்லாம் தாங்கிக் கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும். அவ்வாறு நீ பொறுத்து கொண்டால் அல்லாஹ் உனக்கு சுவனத்தை பகரமா தருவான். செல்வம் நமக்கு இல்லை என்று சொல்லி ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. செல்வம் இருந்துச்சுன்னு சொல்லி சில சஹாபாக்கள் கவலைப்பட்டார். அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், இவர் மக்கால வாழும்போதும் மிகப்பெரிய செல்வந்தர், முஹாஜிர்களாக இங்க மதீனாவுக்கு வந்து தஞ்சம் புகின்றார்கள். ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில, எந்தவித சொத்தும் கிடையாது, எந்தவித பொருளாதார பின்னணி இல்லை, எல்லாத்தையும் மக்கால விட்டு வந்தாச்சு. இங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியோட சேர்த்து வைக்கிறாங்க. அவர் பொருளாதாரத்தை கொடுக்கிறார், வாங்க மறுக்கிறார். எனக்கு சந்தையை காட்டுங்க, நாங்க போய் உழைத்து நான் அதிலிருந்து சம்பாதித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா அம்மையார் ஒரு முறை சொல்றாங்க, ஒரு மதீனாவில் சத்தம் ஏற்படுகின்றது. அப்ப அந்த சத்தத்தை பார்த்துட்டு இது என்ன சத்தம், சில சஹாபாக்கள் ஒரு கடுமையான சத்தம் கேட்கின்றது என்று சொல்லும்போது அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுடைய ஒட்டக பட்டாளம் வருகின்றது. இங்க மதீனாவுக்கு வரும்போது எந்தவித பொருளாதாரமும் இல்லாமல் வெறுங்கையை வீசி மார்க்கத்துடனும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் நம்பியவர்களாக வர்றாங்க. அவர்கள் மதீனாவுக்கு வந்து மிகப்பெரிய செல்வந்தரா மாறுறாங்க. அந்த படை பட்டாளம், ஒட்டகத்துடைய பட்டாளம் வருவது மிகப்பெரிய சத்தமாக கேட்குது. இப்படிப்பட்ட அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பின்பு சில சஹாபாக்கள்கிட்ட, இளைய சஹாபாக்கிட்ட, இளைய மக்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கவலை என்று சொன்னால், நான் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃபா இருக்கக்கூடிய நான் முஸஅப் பின் உமைர், ஜாபிர் பின் அபீ தாலிப், நாங்க எல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொண்டோம். ஒரு போர்க்களத்தில் முஸஅப் பின் உமைர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். நாங்கள் அந்த போர்க்களத்தில் எங்களுக்கு உண்பதற்கு பொருட்கள் கிடையாது, உணவு கிடையாது, செல்வத்தில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸஅப் பின் உமைர் அவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவரை மூடுவதற்கு கஃன் துணி இல்லை, அவருடைய உடலை மறைப்பதற்கு கஃனாடை இல்லை, அவருடைய உடலை மறைப்பதற்கு புற்களை கொண்டு அவருடைய காலை மறைப்போம். அவருடைய தியாகத்திற்கு முன்பு என்னுடைய தியாகம் பெருசு இல்லை. அவருக்கு அவர் அந்த ஏழ்மை நிலையிலே மரணித்து போனாரு. ஆனா நான் தியாகம் செய்த அந்த தியாகங்கள், போர்க்களத்தில் கலந்து கொண்ட எதிரிகளோடு போரிட்டு அந்த போரிட்டதற்கான அனைத்து பலன்களும் இந்த உலகத்திலே எனக்கு கிடைச்சிச்சோன்னு பயமா இருக்கு. எனக்கு செல்வம் அதிகம் வழங்கப்பட்டு விட்டதோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. எனக்கு நாளை சுவனம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு பயம் என்னுடைய உள்ளத்தை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. என்று சொன்னால், என்னோடு வாழ்ந்த முஸஅப் பின் உமைர் கஃன் துணி இல்லாமல் மரணிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலே, இன்னைக்கு என்னிடம் ஏராளமான பொருளாதாரங்கள் இருக்கிறது, எனக்கு அனைத்து பலன்களும் இந்த உலகத்திலே கிடைச்சிச்சோன்னு பயமா இருக்குது. எவ்வளவு ஒரு கவலை பாருங்க. செல்வம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னா,
நான் பட்ட கஷ்டங்கள், நான் செய்தது யாருக்கு பிரதிபலன் இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சோ, மறுமையில எனக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம், ஒரு கவலை அவனுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னார். அப்ப அந்த செல்வம் வழங்கப்பட்டதே ஒரு பெரும் பாரமா பார்த்தாங்க, ஒரு பெரும் கவலையா பார்த்தாங்க. இந்த செல்வம் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது, சுவனத்திற்கு தடையாகி விடுமோ என்று ஒரு அச்சப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு சிறியவும் பொருளாதாரம் வந்துவிட்டது என்று சொன்னாலே இன்னைக்கு இறைவனை மறந்து விடுகிறோம், இபாதத்துகளை செய்ய தவறி விடுகின்றோம். ஏன் இந்த ஜும்மா தொழுகைகளை எடுத்துக்கொண்டா ஒரு மணிக்கு ஜும்மா என்று சொன்னால் முன்கூட்டியே வரணும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விதித்திருக்கின்றார்கள், கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு வருவதற்கான தாமதம் என்ன? பொருளாதாரத்தை கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா விட்டா இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தை வியாபாரம் செய்துக்கலாமே, பொருளாதாரத்தை கொஞ்சம் பெருக்கிக்கலாமே, இன்னொரு 10 நிமிஷம் கரெக்டா தொலைக்கு முன்னாடி போனா இன்னொரு 1000 பெற்றுக் கொள்ளலாமே. அந்த 1000 இந்த உலகத்துல பெற வேண்டும் என்பதற்காக நன்மையை இழக்கக்கூடியவராக இருக்கிறோமே. ஒரு பொருளாதாரம் வந்துவிட்டது என்று சொன்னால் இறைவனை மறந்தவர்களாக ஆகி விடுகின்றோமே, இபாதத்துகளில் இருந்து தவறக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோமே, குற்றங்களையும் பாவங்களையும் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோமே. சஹாபாக்களுக்கு பொருளாதாரம் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு பாரமாக. இன்னொரு பக்கம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், பொதுவாகவே மக்கள் மத்தியில ஒரு பண்பு இருக்கும். என்ன பண்பு என்று சொன்னால், ஒரு செல்வந்தரை பார்த்தால் என்று சொன்னால் மக்கள் மத்தியில ஒரு பெரும் மதிப்பு இருக்கும். ஒரு ஏழ்மை நிலையில வறுமையில வாழக்கூடியவரை பார்த்தால் என்று சொன்னால் அவரை பார்த்தா ஒரு அவமரியாதையும் அவருக்கு ஒரு நன்மதிப்பும் அதிகமாக இருக்காது. இது போன்ற ஒரு சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு செல்வந்தர் வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபகால மா தகூலுன ஃபீ ஹாதா, இவரை பற்றி என்ன கருதுகிறீர்கள் சொல்லி அந்த செல்வந்தரை பத்தி கேட்கிறாங்க. அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, காலு ஹரியு இன் ஹதப ஐன்கஹ, இவர் ஒரு மனமுடிப்பதற்காக ஒரு பெண்ணை கேட்டா கண்டிப்பா எல்லாரும் கொடுத்துருவாங்க. இவர் ஒருவருக்கு பரிந்துரை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பரிந்துரை கண்டிப்பா ஏற்கப்படும். இவர் மக்களிடம் ஏதேனும் ஒரு உரை நிகழ்த்தினால், மக்களிடம் ஏதேனும் இவர் பேசினால் இவருடைய பேச்சை எல்லாரும் செவிதாழ்த்து கேட்பாங்க. ஒரு பணக்காரர் ஒரு சபையில இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய கருத்து கேட்போம். அவர் நல்ல கருத்தா சொல்வாரு, நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய நல்ல கருத்தா சொல்வாரு, அவரை கேட்போம். ஓ, அவரே பரிந்துரை செஞ்சுட்டாரா, அப்ப கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளலாம். இப்படிங்கிற ஒரு நிலையில சகாபாக்கள் மனநிலையில இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மௌமனாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்ப அந்த சபைக்கு இன்னொரு ஏழை சஹாபி வரார். இவரை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க, இந்த ஏழையை பற்றி, இந்த நபரை பற்றி என்ன கருதுறீங்கன்னு சொல்லும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, கால ஹரியும் இன் ஹதப அல்லாஹ் என்று, இவர் ஒரு பெண்ணை மனமுடிக்கணும்னு கேட்டா இவருக்கு கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இவர் ஏழையாச்சே. அடுத்ததாக சொல்றாங்க, இவர் பரிந்துரை செய்யப்பட்டால் அல்லாஹ் யுஸ்பர், இவருடைய பரிந்துரை ஏற்கப்படாது. இவர் ஒரு இடத்துல பேசினா இவருடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்து விட்டு திரும்ப சொல்றாங்க, ஹாதா ஹைரன் மின் மில்லில் அருளை மிஸ்ரஹாதா, இந்த பூமி நிறைய, முதல்ல ஒரு நபரை சொன்னீங்கல்ல, இவர் சொன்னா பரிந்துரை ஏற்கப்படும், இவர் மனமளிப்பதற்கு பெண் கேட்டா பெண் கொடுக்கப்படும், இவர் பேசினா இவர் கருத்தை கேட்போம் என்று யார சொன்னீங்களோ அப்படிப்பட்ட செல்வந்தர் இந்த பூமி நிறைய நிறைந்திருந்தார், அப்படிப்பட்ட செல்வந்தர் இந்த பூமி நிறைய நிரம்பியிருந்தாலும் இந்த ஏழையே அவரை விட மேலானவர் தான். நீங்க யார ரொம்ப பெரும் மதிப்பீர்களோ, யாருக்கு அதிக பவர் இருக்கு நினைச்சீங்களோ, யாருடைய பரிந்துரை ஏற்கப்படும் நினைச்சீங்களோ, அவரை விட
அவர் இந்த பூமி நிறைய நிறைந்திருந்தாலும், ஒரு நபர் சொல்லல, இந்த பூமி நிறைய நிறைந்திருந்தாலும் அவரை விட இவர் அந்த ஏழை தான் மேலானவர். அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு செல்வம் இல்லாமல் வறுமையில வாடி விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. நீங்க இப்படி வறுமையிலே இருக்கீங்க, இதே வறுமைகளை தொடரும் என்று நான் அஞ்சவில்லை. மாறாக உங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டு அந்த செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் எப்படி மாய்த்து கொண்டார்களோ அது போன்று நீங்களும் மாய்த்துக் கொள்வீர்களோ என்று நான் அச்சப்படுகின்றேன். செல்வம் இல்லாமல் இருப்பது கூட உங்கள் மீது அப்படிப்பட்ட வறுமை கூட உங்களை கொன்றுவிடும் என்று நான் அஞ்சல. அப்படியே இருப்பீங்க என்பதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. எனக்கு பயமா இருப்பது என்னன்னு சொன்னா, நீங்க செல்வத்தை பெற்றுக்கொண்டு அந்த செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வீர்கள் என்றுதான் நான் அச்சப்படுகின்றேன். இன்னைக்கு மனிதன் அப்படித்தானே செய்யறான். தான் செல்வத்தை பெருக்கணுமா, தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கணுமா, தான் என்ன போயினாலும் சொல்லலாம், என்ன மோசடினாலும் செய்யலாம், என்ன பாவமான காரியங்களாலும் செய்யலாம், வட்டி வாங்கலாம், வரதட்சணை வாங்கலாம், பொய் சொல்லலாம், மோசடி சொல்லலாம். இப்படிதான முழுக்க முழுக்க மனிதனுடைய நிலை. அடுத்தவனுடைய ரத்தத்தை உரியக்கூடிய செயலை செய்யறாங்க இல்லையா? காரணம், எனக்கு ஏழ்மையிலே வந்து விடக்கூடாது, வறுமை வந்து விடக்கூடாது, அச்சப்படுகின்றான். எதை நோக்கி அச்சம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்ப சொன்னார்களோ அதை விட்டு தான் அச்சப்படுகின்றான். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, நான் சுவனத்தை எட்டி பார்த்தேன். அத்தவர்த ஃபில் ஜன்னா ஃபரைத அக்ஸரு அஹ்லிஹா அல் ஃபுக்ரா. நான் சுவனத்தை எட்டி பார்த்தேன். சுவனத்துல யார் அதிகமா இருந்தார்கள் தெரியுமா? ஏழைகள் தான் அதிகமாக இருந்தாங்க. ஏழைகள் தான் அதிகமா இருந்தாங்க. இதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஏழைகளுடைய அந்தஸ்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார். இறைவனிடம் இந்த ஏழைகள் பெறக்கூடிய அந்தஸ்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார். நீங்க ஏழ்மைகளை தான் அதிகமா விரும்புவீங்க. செல்வத்தை ஒருபோது விரும்ப மாட்டீங்க. செல்வத்தை பெற வேண்டும் என்பதற்காக அதிகம் ஆசைப்பட மாட்டீங்க. செல்வத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் மாய்த்துக் கொள்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அப்படிப்பட்ட அந்தஸ்து அல்லாஹ் யாருக்கு கொடுக்கின்றான் சொன்னால் ஏழைகளுக்கு வழங்கி இருக்கிறான். ஆனா இந்த ஏழ்மை நிலையை பார்த்துதான் நீங்க அஞ்சு ஓடுகின்றோம். அதனால எல்லாரும் வியாபாரம் செய்ய வேணாம், பொருளாதாரத்தை பெருக்க வேணாம் இல்ல, பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு வாழ்வு அனுமதி கொடுத்திருக்குது. எந்த வழியை பெருக்க வேண்டும் என்பது அனுமதி கொடுத்ததோ அந்த உள்ளது. அடுத்தவனை ஏமாற்றியோ சுரண்டியோ வட்டி வாங்கியோ வரதட்சணை வாங்கியோ மோசடி செய்தோ அவனுடைய அடுத்தவன் சொத்தை அபகரித்தோ செல்வத்தை பெருக்க வேண்டும் என்பதல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வழியில் நமக்கு மார்க்கம் அனுமதித்திருந்ததோ அந்த வழியில் செல்வத்தை பெருக்கிக் கொள்ளும். ஆனா செல்வத்தை பெருக்கிக் கொள்வதே தனது ஒரே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இறைவனை மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய பொருள் செல்வம் மக்கள் செல்வம் என்னை நினைப்பதை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம். மூமின்களை சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையின் வாயிலாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். நீங்க அப்படியே உங்க செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் உங்களுடைய குழந்தை செல்வத்தின் பக்கமும் உங்களுடைய சிந்தனை இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய மரணம் நெருங்கும் போது நீங்க அதை உணர்ந்து கொள்வீர்கள். யா அல்லாஹ், எனக்கு சிறிது காலம், எனக்கு சிறிது காலம் கூட நான் என் செல்வத்தை எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், என் பொருளாதாரத்தை எல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பாதையில செலவிட்டு வந்து விடுகின்றன. எப்போது மனிதன் அறிந்து கொள்வான் என்று சொன்னால் மரணம் நெருங்கும் போது. அப்போது அல்லாஹ் சொல்வான், உனக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று. நாம் இந்த உலகில் வாழும் போது வறுமையை பற்றியான அச்சம் ஒருபோதும் நம்மளுடைய உள்ளத்தில் வந்து விடக்கூடாது.
அல்லாஹ் அந்த வறுமை நமக்கு ஒரு சோதனையாக வழங்கியிருக்கின்றான், செல்வத்தையும் ஒரு சோதனையாக வழங்கியிருக்கின்றான் என்பதை உணரக்கூடிய நன்மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த வறுமையை பற்றிய அச்சமும் செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசையும் ஒருபோதும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்காது என்பதை பதிய வைத்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்த நோய்தான். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தப்பட்ட ஏராளமான சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் பொருளாதாரத்தை ஒரு பெரும் பொருட்டாக கருதாமல் இருந்ததனால்தான் அவருடைய வாழ்விலிருந்து பெற வேண்டிய ஏராளமான படிப்பினைகளை இன்றளவு நம்ம மக்கள் மத்தியில் எத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கப்பட்ட சஹாபாக்களோட ஹிம்ஸ்மா நகரத்தை ஆளுமை புரிந்த சாத் பின் ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இது மிகப்பெரிய ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய சஹாபி. உமர் அவருடைய ஆட்சி காலத்துல இவர் ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநகரத்தை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்கிறார். இன்னைக்கு பொதுவாகவே ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் எடுத்துக்கொண்டான் அவர்கள் அணியக்கூடிய ஆடை உயர் ரகமா இருக்கும், அவர்களுக்கு வரக்கூடிய வாகனங்கள் ரொம்ப உயர் ரகமா இருக்கும். அவர் வருகின்றான் சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான அந்த ஒரு சாலை போக்குவரத்துல மாறுதல்கள் இருக்கும், அவருக்கு ஒரு பெரிய மாளிகைகள் இருக்கும், வேலை செய்வதற்கென்று ஏராளமான மக்கள் அவருக்கு படைபலம் இருக்கும். அவர் ஒரு பகுதிக்கு வருகின்றார் சொன்னால் ஒரு பெரும் கூட்டமே போகும். இப்படிதான் இன்னைக்கு ஆளுமை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலை இருக்கு. இவருடைய நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் சாத் பின் ஆமீர் அவருடைய நிலை, அவருக்கு போட்டுக் கொள்வதற்கு ஒரு ஆடைதான். ஒரு பெரிய ஆளுமை செய்யக்கூடிய ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளருக்கு இருந்த உடையுடைய எண்ணிக்கை பார்த்தா ஒன்னே ஒண்ணு. அதுவும் நபி உமர் அவர்களுக்கு எப்போது தெரிய வருகிறது என்று சொன்னால் மக்கள் சில குறைகளை சொல்றாங்க. சாத் பின் ஆமீரை பற்றி ஒரு குறையை சொல்றாங்க, இவர் மக்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அதிகமா பாடுபடுறாரு, ஆனா வாரத்துல ஒரு நாள் எங்களிடம் வருவதில்லை. ஏன் வருவதில்லை என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னிடம் இருப்பதோ ஒரே ஒரு ஆடை, அந்த ஒரு ஆடையே வாரத்துக்கு ஒரு முறை துவைச்சு அந்த துவைத்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மேனியில் எந்த ஆடையும் இருக்காது. அந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் என்னால் வர முடியாது, அதனால் அது காயும் வரை நான் காத்திருந்த காய்ந்த நான் போட்டு மக்கள் மத்தியில் வருவேன். அது மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு ஏழையா இருக்கிறார், அவருக்கு வேலை செய்வதற்கு ஆளுக்கே கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா மக்களை சந்திப்பதற்காக நுகர்வுடைய நேரத்துக்கு பிறகுதான் வருவார். அது மக்கள் ஒரு குறையா வைக்கிறாங்க, இவர் டெய்லி மதியத்துக்கு பிறகுதான் வர்றாரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ உமர்ல அவங்க கேட்கிறாங்க, ஏன் இந்த குறையை சொல்றாங்கன்னு கேட்கும் போது, என் வீட்டுல என்னுடைய மனைவியும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம், எங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு நபர் கூட கிடையாது. நான் வீட்டுல என் மனைவிக்கு ஒத்தாசையாக இருந்து விட்டு அனைத்து வேலைகளையும் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வருவேன், அதனாலதான் தாமதம் தான். ஒரு ஆட்சியாளர் வீட்டுல அவரே தான் வேலையை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவரே உழைத்துக்கிட்டு மக்களுக்கு முடிக்கக்கூடியதா இருக்கிறார். கடுமையான ஏழ்மை நிலையில இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு உமர் அவர்கள் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவனுக்கு ஒரு பெரிய பெரும் பொருளாதாரம் கிடைத்தால் என்ன செய்யலாம், அதை ஒரு தொழிலுக்கு முடக்கி கொண்டு தொழில செய்யக்கூடியவனாக தொழிலை செய்து அதன் மூலமா செல்வத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியவனா இருக்கான். ஆனா அவர் அதை என்ன செய்யறாருன்னா தன்னிடம் பெற்ற அந்த உமர்லாவில் கொடுத்த அந்த சில விருதங்கள் பொற்காசுகளை என்ன பண்றாரு, விதவை நிலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு விதவை பெண்களுக்கு நிவாரணமா அதை கொடுத்துறாரு. கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்துக்குள்ள நிவாரணமா கொடுத்துறாரு. திரும்ப உமர்லாவர்களுடைய அவைக்கு ரொம்ப பின்தங்கியவர்கள் ஏழை மக்கள் என்ற ஒரு பட்டியல திரும்ப இவருடைய பேர் வருது. சாத் பின் ஆமீர் அவருடைய பேர் முதல் இடத்துல இருக்கு. அப்போ சாத் பின் ஆமீர் அவர்கள் யாரு, சாத் பின் ஆமீர்னா யாரு, ஒரு ஆட்சியாளரான்னு சொல்லி மக்களிடம் வியாபாரங்களிடம் உமர் அவர்கள் கேட்கிறாங்க. ஆமா, அவர் அதிகம் உதவி செய்யப்படக்கூடிய நிலையில தான் அவர் இருக்கிறாரு. திரும்ப ஒரு சில திருவங்களை உமர் அவர்கள் கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்பினா திரும்பவும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் பாதையில் அழகிய கடன் கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த பொருளின் தானமா வழங்குகிறார். அப்போ அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கப்பட்ட சஹாபாக்களுடைய தான் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, தன்னிடம் ஏதேனும் பொருளாதாரம் வந்தது என்று சொன்னா அதை அப்படியே இறைவனுடைய பாதைகள் செலவழிக்கக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். இந்த பொருளாதாரத்தின் மீது ஆசை மோகம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கு.
இந்த பொருளாதாரத்தை மீது வைக்கக்கூடிய ஆசை மோகம் தான் இந்த உலக வாழ்வை அதிக விருப்பம் செய்யக்கூடியதா இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்வு அற்பமானது, அற்பமானது. மறுமையை விரும்புவதற்கு அல்லாஹ்விடம் இருக்கும் சுவனமே அவர்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட அந்த சுவனத்தை விரும்பக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப சுவங்களை அதிகம் விரும்பாத மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களை மின்னி மாய்க்கக்கூடிய பல இறைவன் பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.